வணக்கம் நண்பர்களே. மகாபாரதத்தில் அதிக துன்பங்களை அனுபவித்தது யார்? என்னதான் அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் மகாபாரத மாந்தர்கள் பலர் அடைந்த துன்பத்தை சொல்லி மாளாது. அதில் அதீத துன்பத்தை அனுபவித்தது யார் என்று பார்ப்போமா? சிலர் குந்தி தேவி என்று சொல்வார்கள். ஏனென்றால் திருமணமான சில மணி நேரத்திலேயே பாண்டு குந்தியை அஸ்தினாபுரத்தில் விடுத்து போருக்குச் சென்றார். பிறகும் கானகம் செல்லும் வழியில் முனிவரின் சாபத்தால் இல்லற வாழ்க்கையை அடியோடு இழந்து இருந்தார் குந்தி. தன் பிள்ளைகள் ஐவரோடு கடைசி வரை காடு மேடு என்று சுற்றித் திரிந்து எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். தலைமகன் தர்மன் அரச போகத்திற்கு வந்த சில காலத்திலேயே திருதராஷ்டிரன் மற்றும் காந்தாரியோடு கானகம் சென்றவர். அதனால் அதீத வேதனைகளை அனுபவித்தவர் குந்தி என்று சொல்வதில் அர்த்தம் இருக்கிறது. சிலர் கர்ணன் என்று சொல்வார்கள். அதிலும் நியாயம் உண்டு. பிறந்தவுடன் பெற்ற தாயால் கைவிடப்பட்டு தேரோட்டி மகனாக வளர்ந்து வாழ்க்கை முழுவதும் அவமானங்களை சந்தித்தார். அங்க தேசத்து அரசர் ஆன பின்பும் துரியோதனனுக்கு கட்டுப்பட்டு மனசாட்சியுடனும் தர்மத்துடனும் மல்லு கட்டி மண்ணில் சாய்ந்தார். சிலர் காந்தாரி என்றும் சொல்வர். காரணம், பேரழகும் அம்பு விழிகளும் கொண்ட காந்தாரி கணவனுக்காக காலம் முழுவதும் கண்களை கட்டிக்கொண்டு வாழ்ந்தார். பெற்ற பிள்ளைகளால் பெரும் துன்பமடைந்து அவர்கள் மடிந்த பின்பும் புத்திர சோகத்தால் பெரிதும் துன்பப்பட்டவர். சிலர் பீஷ்மர் என்றும் சொல்வர். அதற்கும் காரணம் இல்லாமல் இல்லை. அரச குமாரனாக பிறந்தும் ஹஸ்தினாபுரத்தின் சேவகனாக வாழ்ந்தார். திவ்யத்துவம் நிறைந்த வாழ்க்கை கிடைத்தும் தினமும் எல்லையில்லா அவமானங்களை சந்தித்து துஷ்டர்கள் என்று தெரிந்தும் கௌரவர்களுக்காக போரிட்டு களத்தில் உயிர் நீத்தார். இதையெல்லாம் விட பெரும் துன்பத்தை அனுபவித்தது திரௌபதிதான் என்பர் பலர். அதிலும் உண்மை இருக்கத்தான் செய்கிறது. பெண்ணாக பிறந்த ஒருவர் கேட்கக்கூடாத பேச்சுக்களையும் பெருமக்கள் திரண்டிருந்த அரச சபையில் மான பங்கப்படுத்தப்பட்டும் அல்லல் அனுபவித்தவள். அக்னியில் பிறந்து அரச குமாரர்களை மணமுடித்தும் அடர்ந்த கானகத்திலும் அஞ்ஞான வாசத்திலும் அவள் காலம் சென்றது. அதன் பிறகும் குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றாலும் தன் 5 பிள்ளைகளையும் இழந்து நிலை குலைந்து நின்றவள். இப்படி அரச குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அல்லல்கள் அவமானங்கள் என்று பலதையும் அனுபவித்திருக்கின்றனர் மகாபாரத மாந்தர்கள். ஆனால் இந்த மாபெரும் மகாபாரத கதையின் நாயகனான கிருஷ்ணன் அடைந்த துன்பங்களின் முன் மற்றவர்களின் துன்பங்கள் எல்லாம் மலையின் முன் சிறு மடுவாகத்தான் தெரியும். பிறப்பு முதல் இறப்பு வரை துன்பக் கடலில் தோய்ந்து நமக்கெல்லாம் நல்வழி காட்டிய கிருஷ்ணன் அடைந்த துன்பங்கள் ஒன்றா இரண்டா? பார்க்கலாம் வாருங்கள். பிறந்ததோ கொடும் சிறையில். பிறந்த சில நிமிடங்களிலேயே பெற்ற தாயை விட்டு தொலைதூர பயணம். வளர்ந்ததோ வேறிடம். எதற்கும் ஆசைப்படாத கிருஷ்ணர் விரும்பிய வெண்ணெயை தின்றதற்கு திருடன் என்ற பட்டம் வேறு. வாலிப வயதில் ராதையோடு வந்த காதலும் கானல் நீராய் போனது. பின் மதுராவிலிருந்து துவாரகைக்கு பயணித்து அங்கே யாதவர்களுக்கான ஒரு அடையாளத்தை உருவாக்கினார். குருஷேத்திர போரில் தர்மத்தை நிலைநாட்ட பாண்டவரின் பக்கம் நின்றார். அந்த யுத்த களத்தில் மடிபவர்களின் பாவங்களை எல்லாம் தான் சுமந்து அவர்கள் அனைவருக்கும் சொர்க்க பிராப்தியை கொடுத்தார். கண் எதிரே பல்லாயிரம் உடல் துடிக்க இவர் உயிர் துடித்தது. ஆத்திரக்காரனான அஸ்வத்தாமனுக்கு சாபத்தை கொடுத்து அதன் வலியையும் தானே அனுபவித்தார். துரியோதனனின் தொடை பிளக்கப்பட்ட போது அவனோடு சேர்ந்த அந்த வலியையும் அனுபவித்தவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். மகனுக்கு மேலாய் வளர்த்த அபிமன்யுவின் இறப்பை எண்ணி தவித்ததும் அவன் இறக்கும்போது துடியாய் துடித்ததும் கிருஷ்ணர்தான். அநீதிகள் பல செய்து திரௌபதியின் மானம் காக்க மறந்த ஹஸ்தினாபுர அரண்மனை வாசிகளைக் கண்டு
அல்லல் பட்டதும் ஸ்ரீ கிருஷ்ணர்தான். இப்படி அடுக்கடுக்காய் பல துன்பங்களையும் சோதனைகளையும் தாங்கி வந்த கிருஷ்ணரின் வேதனைகளுக்கு சிகரம் வைத்தது போல் அமைந்தது காந்தாரியின் சாபம். காந்தாரியின் கொடும் சாபத்தால் அவர் உருவாக்கிய துவாரகையும் அவர் விரும்பி காத்த யாதவ குலமும் முற்றிலும் அழிந்தது. பின்பு சகலத்தையும் துறந்த அனாதரவாய் காட்டில் திரிந்து ஒரு வேடனின் அம்பால் தன் இன்னுயிரை துறந்த கிருஷ்ணர் அனுபவித்த துன்பங்கள் எண்ணில் அடங்காது. எல்லோரின் துன்பத்தையும் ஏற்றுக்கொண்டு புன்னகை முகமும் புல்லாங்குழலுமாய் வளைய வந்தாலும் அவர் பட்ட வேதனைகள் அளவில்லாதது. நம் மானிட குலம் மகத்துவம் பெற வேண்டும், இந்த மண்ணில் மகிழ்வுடன் வாழ வேண்டும் என்று அந்த மாதவன் காட்டிய நல்வழியில் நாம் வாழ்வோமாக. நன்றி.